இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. ஏர் இந்தியா விமானம் விபத்து, உயிர் பிழைத்தவர்கள் யாரும் இல்லை. நகர காவல்துறை ஆணையர் உறுதி. ஜூன் 12, 2025 வியாழக்கிழமை. வணக்கம். இன்று உலகை உலுக்கிய ஒரு துயரச் செய்தி. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 171 விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் யாரும் இல்லை என நகர காவல்துறை ஆணையர் உறுதிப்படுத்தியுள்ளார். இது இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு சோகமான நாளாக பதிவாகியுள்ளது. விபத்தின் விவரங்கள். இன்று வியாழக்கிழமை ஜூன் 12, 2025 பிற்பகல் 1:38 மணியளவில் அகமதாபாத்திலுள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் நோக்கி 242 பயணிகளுடன் 230 பயணிகள், 2 விமானிகள், 10 விமான பணியாளர்கள் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 171 புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. போயிங் 788 ட்ரீம்லைனர் ரக விமானமான இது அகமதாபாத்தின் மேகானி நகர் என்ற குடியிருப்பு பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்து நொறுங்கியது. விபத்து நடந்தவுடன் பெரும் தீப்பற்றி எரிந்ததால் சம்பவ இடத்திலிருந்து அடர்த்தியான கரும்புகை பல மைல்கள் தூரத்திற்கு தெரிந்தது. உயிரிழப்புகள் மற்றும் மீட்பு பணிகள். அகமதாபாத் நகர காவல்துறை ஆணையர் GS மாலிக் விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் யாரும் இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளார். விபத்து நடந்த இடம் குடியிருப்பு பகுதியாகவும் அலுவலகங்கள் கொண்ட இடமாகவும் இருந்ததால் தரையிலிருந்த சிலரும் உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை 204 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இறந்தவர்களின் சரியான எண்ணிக்கை குறித்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய பேரிடர் மீட்புப் படை, NDRF குழுக்கள் மற்றும் அவசரகால சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. விபத்து நடந்த பகுதி சீல் வைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றனர். விமானத்தின் தொழில்நுட்ப சிக்கல் மற்றும் விசாரணைகள். விமானத்தின் மேடை அழைப்பு விடுக்கப்பட்ட சில வினாடிகளிலேயே விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த போயிங் 78 ட்ரீம்லைனர் ரக விமானம் விபத்துக்குள்ளானது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே குறைந்த உயரத்தில் பறந்ததாகவும் போதுமான உந்துவிசை கிடைக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை இயக்குநரகம் DGCA தெரிவித்துள்ளது. முடிவுரை. இந்த கோர விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உலக எங்கிலும் உள்ளவர்களுக்கு ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். விபத்துக்கான முழுமையான காரணம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் வரை காத்திருப்போம். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.